பால்டிக் கடல்ல அண்டர் சீ கேபிள் அப்படிங்கிறது இருக்குங்க. கடல்களில் அண்டர் சீ கேபிள் அப்படிங்கிறது பொதுவாக இன்டர்நெட்டுக்காகவும் பல விஷயங்களுக்காகவும்லாம் போடப்படுது. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கேபிளை யாரோ பெராண்டிட்டு போயிட்டாங்க. அந்த கேபிள் துண்டாக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யாருப்பா காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய கப்பல்களை இப்போ பிடிக்கிறாங்க. பல்கேரியா நாட்டினுடைய கப்பலை இன்றைக்கி பிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ரஷ்யாவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற அந்த கான்ஸ்பிரசி தியரியை மேற்குலக நாடுகள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன தெரியுமா? ஜெர்மனியும் ரஷ்யாவும் இணைந்து தான் நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிற பைப்லைன்லாம் போட்டாங்க. இந்த பைப்லைனில் ஏகப்பட்ட டேமேஜ் வந்துச்சுல்ல. இப்போ அதற்கு ஒரு தீர்வை சொல்லியிருக்கார் ஒரு மகான். அந்த மகான் சொல்லியிருக்கக்கூடிய தீர்ப்பு என்ன? அதனால் உலக நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன? ரஷ்யா உக்ரைன் போரில் இந்த போர் எப்போது முடிவடையும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களே. இப்படிங்கிற பல அப்டேட்டை தான், பல இன்ஃபர்மேஷனை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். டிபி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துடலாமா? போலந்தினுடைய பிரசிடென்ட் டுடா அப்படின்னு சொல்லி தான் அவருடைய பெயர். இந்த டுடா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஜெர்மனி நான் சொல்கிற ஒரு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணு. இனி எக்காரணம் கொண்டும் நமக்கும் ஜெர்மனி, அதாவது ஜெர்மனி போலந்து இப்படி எல்லா நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவு வேணவே வேணாம். அதனால் நீ என்ன செய்கிறீன்னா அவங்களுடைய நோர்ட் ஸ்ட்ரீம் 2 பைப்லைன்லாம் இருக்குல்ல, மொத்தமாக டிஸ்மேண்டில் பண்ணி விட்டுரு. நமக்கு அவனுடைய கேஸும் வேண்டாம், ஆயில் வேண்டாம், அவங்களுடைய இன்டர்நெட் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். நாம் இப்படியே தனியாக இருந்துருவோம்ப்பா. இதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது, எதிர்கால யூரோப்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டிருக்காருங்க மனுஷன். என்னையா பேசுகிற? நோர்ட் ஸ்ட்ரீம் 1 நோர்ட் ஸ்ட்ரீம் 2 அப்படிங்கிறது பல பில்லியன் அமெரிக்க டாலர் செலவில் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியுடைய எனர்ஜி சோர்ஸே அதுதான். அந்த அளவுக்கு முக்கியமான அந்த நோர்ட் ஸ்ட்ரீம் 2 இது உருவாகிறதுக்கான வரலாறுலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதெல்லாம் உடைக்கையே சொல்ல மாட்டாங்க யாருமே. ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் அது பக்கா ஐரோப்பாலேயே ரொம்ப கூடுதலாக உழைப்பாளிகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நிறைய பிராண்ட் இருக்கக்கூடிய நாடு, நிறைய தொழிற்சாலைகள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடு ஏதாவது பணத்தை உற்பத்தி பண்ணாதான் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு தேவையான பணத்தை சர்க்குலேட் பண்ண முடியும். அப்படிப்பட்ட ஜெர்மனியை ஆட்டம் காண்பிக்க வைக்கிற மாதிரி கேட்குற நமக்கே தலை சுற்றுதே. ஜெர்மனி இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க? பல நாட்டு பிரச்சனை, மார்க்கெட், இப்படிலாம் பல விஷயங்கள் படிக்கும்போது மாதம் ஒரு 2000 ரூபாயாவது நம்ம சேவ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆர்டிஎஃப்டி 6%, 7% மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட். அதை விட நம்ம போடுற கேபிட்டல் கேரண்டியாக ஏதாவது பிளான் இருக்கான்னு பார்த்தா அதற்கு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபினுடைய ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு என்எஃப்ஓ அறிமுகம் பண்ணியிருக்காங்க. வர்ற 31ஆம் தேதி வர இன்னும் 4 தினங்கள் தான் இருக்குது. என்ஏவி 10 ரூபாய்க்கு வாங்கலாம். இதனுடைய ப்ரீவியஸ் ஹிஸ்டரி நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த என்எஃப்ஓவினுடைய இன்டெக்ஸ் 5 வருடங்களில் 32.6%, கடந்த 10 வருடங்களில் 22% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பெஸ்ட்டாக இருக்கிற 250 ஸ்மால் கேப் கம்பெனிஸில் 100 கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் நம்முடைய ஃபண்டினுடைய ஒரு பகுதியை இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபம் நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் க்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்பாக மாறும். ஆர்டிஎஃப்டியை விட கூடுதலான பணம் கிடைக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வருஷத்துக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரை நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு டேக்ஸ் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, கேபிட்டல் கேரண்டி இருக்குது. அது இல்லாமல் 120 மடங்கு நம்முடைய மந்த்லி ப்ரீமியத்தில் நமக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறதும் கிடைக்கும். ஸோ வர 31ஆம் தேதி வரை மட்டும்தான் 10 ரூபாய்க்கு என்ஏவி வாங்க முடியும். அதற்கான லிங்க் அப்படிங்கிறது கீழே இருக்குது. வேணுங்கிறவங்க பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிப்பா, ஜெர்மனிக்கு தான் போலந்து இப்படி ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அமெரிக்காவில் இன்னொரு ஐடியா ஒன்று ஒர்க் அவுட் ஆகிட்டு வருதான். அதுதான் கால் எக்ஸிட். பிரெக்சிட் தெரியும், அது என்ன கால் எக்ஸிட்? கலிஃபோர்னியா எக்ஸிட் அப்படிங்கிறது தான் கால் எக்ஸிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கலிஃபோர்னியா எக்ஸிட்டா? அமெரிக்கா சரியே இல்லையாம்ப்பா. இந்த கலிஃபோர்னியாவுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்காங்களாம். எனவே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டியை ஆரம்பிச்சிருக்காங்க. கையெழுத்து போடுங்க, நம்ம கலிஃபோர்னியா அமெரிக்கா விட்டு விலக வேண்டும், இது சரி கிடையாது, நமக்கு அநீதி விளைவிக்கப்படுகிறது, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே லெட்டர் எழுதி அவங்க கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்களாம். அப்போ இதெல்லாம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒருவேளை கால் எக்ஸிட் உருவாகலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து நிற்கிது. ஏன்னா இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸில் எல்லாமே காட்டுத்தீ அப்படிங்கிறது சும்மா சரசரன்னு பல ஏக்கர் நிலப்பரப்பை, விவசாய நிலங்களை, காடுகளை அழித்து வருகிறது. ஆனால் போதுமான அளவுக்கு அங்கே இருக்கக்கூடிய மேயருக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் சண்டை நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது வருஷம் நடக்கிறது தானேயா. எங்கள் ஊர்லேயே நாங்கள் அரசியல்வாதிகளை போட்டு அந்த கிளி கிழிப்போம். எங்கள் ஊருக்கு ஃப்ளட் ஏதாவது வந்துருச்சுன்னா வருஷம் காட்டுத்தீ வருதுங்கிற, அங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் அழியுதுங்கிற, அங்கே இருக்கக்கூடிய மேயர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அதை தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அடுத்ததான் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனம் ஹமாஸ் அந்த யுத்தம் முடிஞ்சிருச்சாமே அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு ரஷ்யா பெரிய அளவில் ஒரு ட்ரோலை இறக்கியிருக்காங்க. அந்த ட்ரோல் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அந்த பக்கமாக காசா மக்கள் எல்லாருமே அவங்க ஊருக்கு திரும்பும்போது இந்த பக்கமாக மறுபடியும் கோர்ட்டு பக்கம் திரும்பி இருக்கிறார் நெதன்யாகு அவர்கள். ஏன்னா வழக்கு விசாரணை எல்லாமே செய்யப்பட போகிறது. இவங்களுடைய சீஸ்ஃபயர் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். அங்கேருந்து இராணுவ வீரர்களை வெளியேற்ற மாட்டார்கள். எங்கேருந்து? ஹமாஸ் பக்கம் இருந்து, காசா பக்கம் இருந்து இராணுவ வீரர்களை வெளியேற்ற மாட்டார்கள். 24 பாலஸ்தீனியர்களை சீஸ்ஃபயர் அப்படின்னு சொன்னதுலேருந்து அவங்க கொண்டுட்டாங்க. ஏகப்பட்ட இடையூறுகள் அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் உங்கள் சீஸ்ஃபயரா? சொல்லுங்க ஏசமா, இதுதான் உங்கள் சீஸ்ஃபயரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இஸ்ரேல் ஹமாஸ் அந்த பிரச்சனை முடிந்தது அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுடைய சீஸ்ஃபயர்னுடைய லட்சணத்தை ரஷ்யா சொல்லிட்டாங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய நெதன்யாகு அவர்களுடைய இப்போதைய நிலைமையை சொல்லிட்டாங்க. அடுத்ததாக ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் அவங்களுடைய ஹாஸ்டேஜஸில் 33 நபர்களை இப்போ விடுவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே, அதில் 8 நபர்கள் உயிரிழந்து விட்டார்கள். அவங்களுடைய உடல்கள் மட்டும்தான் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் இப்போ ஹமாஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் விட ஒரு படி மேலே போய் ஒட்டுமொத்த காசாவையே நீங்கள் என்ன செஞ்சிருங்கப்பா, விட்டுட்டு வெளியேறுங்க. அங்கே வெறும் கட்டிடங்கள், சிதறடைந்த கட்டிடங்கள் மட்டும்தான் இருக்குது. எனவே ஜோர்டானும் எகிப்தும் ஆளுக்கு பாதியாக மக்களை பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு உத்தரவை போட்டார் பாருங்க. எல்லாருமே கடுமையான எதிர்ப்பு. இன்றைக்கி யூகேலாம் பயங்கரமான எதிர்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் இவங்களுடைய எதிர்ப்புலாம் அங்கே என்ன செய்ய போகுது? ஒன்றுமே செய்ய போகிறது கிடையாதுங்கிறது நல்லாவே தெரியும். இந்த யூகே அப்படின்னு சொல்லும்போது தான் உக்ரைனுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு சூப்பரான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கியிருக்காங்களாம். அதற்கான பேரும் போட்டிருக்காங்களாம். அதுதான் கிரேவ் ஹாக் அப்படின்னு சொல்லி. வேறு லெவலில் பேர் போட்டிருக்காங்களேப்பா, ஸ்டார் ஸ்ட்ரீக், கிரேவ் ஹாக் அப்படின்லாம் சொல்லி. இந்த கிரேவ் ஹாக் அப்படிங்கிறது உக்ரைனுக்காக மட்டுமே ஸ்பெஷலைஸ்டாக யார் யூகே டிசைன் பண்ண டென்மார்க் பணத்தை கொடுத்துருக்காங்க. டென்மார்க் யாருன்னு தெரியுதா? கிரீன்லாண்ட். நான் சொன்னேன்ல, எப்பவுமே இந்த டென்மார்க் அப்படிங்கிற நாடு அமெரிக்காவுக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. உக்ரைனுக்கு பலமான ஆதரவாக இருந்திருக்காங்க. கிரீன்லாண்டு வந்து அமெரிக்காவுக்கு விட்டு கொடுக்க வேண்டும், நீங்கள் வித்துருங்க அப்படின்னு சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது கூட டென்மார்க் இன்னைக்கு கூட ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, கிரீன்லாண்டுக்கு டோர் எப்போதுமே அமெரிக்காவுக்காக ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் யாரை வேணாலும் இங்கே கொண்டு வரலாம், எத்தனை இராணுவ வீரர்கள் கொண்டு நிப்பாட்டுங்க, ஆனால் நாங்கள் விற்க மட்டும் மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட டென்மார்க் கூடுதலான பணத்தை போட்டு யூகே டிசைன் பண்ணி ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதை தான் கிரேவ் ஹாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிரேவ் ஹாக்கினுடைய 2 புரோட்டோடைப்பை செப்டம்பர் 2024 உக்ரைனில் வைத்து சோதித்து பார்த்திருக்கிறார்கள். அப்படி சோதித்து பார்த்ததில் இது வெற்றி பெற்றிருப்பதால் கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கிரேவ் ஹாக் அப்படிங்கிற இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யாருக்கு கொடுக்கப்பட போகிறதா? இப்போ உக்ரைனுக்கு கொடுக்கப்பட போகிறதாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் இதே மாதிரி நிறைய ஆயுதங்களை நாங்கள் புதுசாக தயாரிச்சிட்டு இருக்கோம்ப்பா, எல்லாமே ஒன்லி ஃபார் உக்ரைன் அப்படின்னு சொல்லி யூகே படுஜோராக அவங்களுடைய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான அந்த டேர்னிங் பாயிண்டை பிடிச்சிட்டாங்க. இதுதான் இப்போ யூகேனுடைய பெரிய கோலாக இருக்குது. யூகேக்கு மொத்தம் 2 கோல். ஒன்று, உலக அரசியலில் நம்ம பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு ஏஐ ரெகுலேஷனை யூகே அவங்க கைக்குள்ள வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அடுத்ததாக இராணுவ சம்பந்தமான விஷயங்களில் யூகேனுடைய பெயர் எப்போதுமே அடிபட்டு இருக்கணும். ஸோ உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் செய்யும்போது வேர்ல்டு பொலிட்டிக்ஸில் கண்டிப்பாக யூகேனுடைய பெயர் வந்துவிடும். இந்த 2 நிகழ்வுகள் யூகேனுடைய முக்கியமான நிகழ்வுகளாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இதெல்லாம் இந்த கிரேவ் ஹாக்கால் மட்டும் முடியுமா அப்படின்னு பார்த்தா இல்லை. இன்னும் இதே மாதிரியான பல ஆயுதங்கள் இருக்குது, பைப்லைனில் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை வச்சு வேணால் ஏதாவது செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதெல்லாம் ஒரு புறம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நார்த்தன் ஃப்ளீட்டில் ரஷ்யா அவங்களுடைய நியூக்ளியர் சப்மரைனை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 4வது இதே மாதிரி நியூக்ளியர் சப்மரைனை அவங்களுடைய படையில் சேர்த்து விட்டார்கள் அப்படிங்கிற தகவலை மேற்குலக நாடுகள் யாராவது சொன்னாங்களா? எங்கள் ஒரு நியூக்ளியர் சப்மரைனை ஒரு நாடு அவங்களுடைய படையில் சேர்க்கிறது என்றால் எவ்வளவு தலைப்புச் செய்தியாக வந்திருக்கும். இன்னைக்கு ரஷ்யா அதை செஞ்சுருக்காங்க. அதுவும் நார்த்தன் ஃப்ளீட் அப்படின்னு சொல்லும்போது வச்சாம்பாரு ஆப்பு. இந்த நார்த்தன் ஃப்ளீட்டில் தான் நார்வே இருக்குது. நார்வே பக்கத்தில் தான் அப்படியே டென்மார்க்கு, கிரீன்லாண்டு, அந்த ஐலண்ட்லாம் இருக்குது. இந்த ஐலண்டு மேலே எப்போதுமே அமெரிக்காவுக்கு ஒரு பார்வை இருக்குது. அதை தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்டை விலைக்கு வாங்க போகிறேன்னு சொன்னதுக்கான அரசியல் பார்வை. அதை நீங்கள் தமிழ் பட்சத்தில் போனால் டீட்டெயில்டு காணொலி பதிவு பண்ணியிருப்பேன். ட்ரம்ப் 2.0 அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 5 காணொலிகள் அதுக்குள்ளே போட்டிருக்கேன். இந்த 5 காணொலிகள்லையும் முக்கியமான காணொலியாக பார்க்கப்பட வேண்டியது டென்மார்க், இந்த கிரீன்லாண்டு பிரச்சனை. அடுத்த ஒரு வீடியோ நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம், பனாமா கால்வாயினுடைய பிரச்சனை. அப்போது இந்த ஆர்டிக் பகுதிகளில் பொதுவாக கை ஓங்கி இருப்பது யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவினுடையது. அதை தவிடுபடி ஆக்குவதற்கு தான் நம்ம டென்மார்க்கை நம்ம கேட்டுட்ருக்கோம், கிரீன்லாண்டை நாங்கள் கேட்டுட்ருக்கோம்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. எகெயின் ரஷ்யா அங்கே ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஐஸ் பிரேக்கர்ஸ் ஏகப்பட்டதை இறக்கி விட்டுருக்காங்க. இப்போ புதுசாக நார்த்தன் ஃப்ளீட்டுக்கு நியூக்ளியர் சப்மரைன் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்காங்க.
இந்த பக்கம் அமெரிக்கா ஒரு விதமான அரசியலை செய்யும்போது அந்த பக்கம் ரஷ்யா அவங்களுக்கு தேவையான அரசியலையும் நகர்வுகளையும் செய்து வருகிறார்கள். சரிப்பா, இப்போ ரஷ்யா கடைசியா 4 விதங்களில் இந்த போர் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, என்னென்ன எடுத்து சொல்லுவிக்கி அப்படின்னு கேட்டா, முதல் விஷயம், எய்டை நிப்பாட்டுங்க, உக்ரைனுக்கான எய்டை நிப்பாட்டுங்க, ஆட்டோமேட்டிக்காக உக்ரைன் தோத்துரும், போர் நின்றுரும், ரொம்ப சுலபம். இதுதான் சுலபமான வழியாக யார் சொல்கிறாங்க? ரஷ்யா சொல்கிறாங்க. இரண்டாவதாக கொஸ்டினபிள் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது தான். உக்ரைன் அன்ஃபேவரபிள் பீஸ் அப்படிங்கிறதுல சைன் பண்ணிவிட்டு அவங்களுடைய கண்ட்ரிஸ் டிவிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 4 ரீஜன் இப்போ ரஷ்யாவுக்குள்ளே பேச்சு பாருங்கள், அதை அப்படியே விட்டுருங்க, அதை பற்றிலாம் கேள்வி கேட்காதீங்க, அப்படின்னா போர் நின்றுரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவதாக சீஸ்ஃபயர், நோ குளோபல் சேஞ்சஸ், எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது, பட் அ பாசிபிள் ஃபைனல் பீஸ் அக்ரிமெண்ட் வித் செக்யூரிட்டி கேரண்டிஸ் ஆஃப் உக்ரைன். செக்யூரிட்டி கேரண்டி போட்டு உக்ரைனுக்கான அந்த விஷயங்கள் எல்லாமே சரிபார்த்த பிறகு ஒரு சீஸ்ஃபயர் உருவாகுகிறது என்றால், அப்படி ஒரு சீஸ்ஃபயர் வந்தால் இங்கே யுத்தம் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த சீஸ்ஃபயரை ரஷ்யா விரும்புவாங்களான்னு பார்த்தா அது இல்லையா, அதையும் ரஷ்யாவே சொல்லிட்டாங்க. நான்காவதா வார் டு த லாஸ்ட், கடைசி வரை மோதி பார்த்துடலாம், நீயா நானா, உனக்கும் எனக்கும் போட்டி வச்சு பார்த்துடலாம்ப்பா அப்படிங்கிறது தான் இந்த 4 ஆப்ஷன்ஸ். இந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எதை லாக் பண்ண போகிறீங்க? நீங்கள் டீலா இல்லை நோ டீலா அப்படிங்கிறது தான் உங்களுடைய பதிவுகளாக வரட்டும். இப்போ முதல் ஆப்ஷன், எய்டை நிப்பாட்டினாங்கன்னா தோற்றுரும், வார் நின்றுரும். இரண்டாவது ஆப்ஷன், எந்த விதமான கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணாமல் உக்ரைன் தோற்றதாக சம்மதித்து விட வேண்டும், ரஷ்யாவுக்கு இடத்தை எழுதி கொடுத்துட வேண்டும். மூணாவது அப்படிங்கிறது இல்லைப்பா சீஸ்ஃபயர், குளோபல் லெவலில் எல்லாரும் செக்யூரிட்டி கேரண்டி கொடுத்து நிப்பாட்டுறது. நான்காவது மோதி பார்க்குறது. இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான கருத்துக்கள் 1 2 3 4 அப்படிங்கிற கருத்து கீழே வரட்டும். ஸோ ஏகப்பட்ட ஏரியாக்களில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃபினுடைய ஸ்மால் கேப் 250 மொமெண்டம் குவாலிட்டி 100 இண்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த NFO வாங்கணும்னா கீழே லிங்க் இருக்குது. 31ஆம் தேதி வரை தான், இன்னும் 4 தினங்கள் இருக்குது. ஸோ மேலும் விவரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.